ராஜபாளையத்திலேருந்து சென்னைக்கு போகணுன்னா நம்ம எப்படிங்க போவோம்? ட்ரெயின் புக் பண்ணி பொதிகையில் போவோம், இல்லைன்னா பஸ்ஸு புக் பண்ணி ராஜபாளையத்திலேருந்து ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு போயிடும். இதனாங்க உலக வழக்கம். ஆனால் இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எஸ்ரா, ஏன்னா உலக அனுபவம், இந்த பயணம் குறித்த தேடல்கள் அவங்களுக்கு வேணும் இல்லையா? ராஜபாளையத்திலேருந்து சென்னைக்கு போகணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜபாளையத்திலேருந்து முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் பஸ்ஸுக்கு போவார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கி அங்கேருந்து கிருஷ்ணன் கோயில் போவார். கிருஷ்ணன் கோவிலில் இறங்கி அடுத்த டவுன் பஸ்ஸில் கல்லுப்பட்டி போவார். அங்கேருந்து திருமங்கலம் போவார். அங்கேருந்து மாட்டுத்தாவணி போவார். இப்படியே ஒவ்வொரு ஊராக நம்ம ஒரு நாளில் போக வேண்டிய ஊருக்கு ஒரு வாரத்தில் போய் சேர்ந்து அத்தனை ஊர் ஜனங்களுடைய அனுபவத்தையும் ஒரு சொத்தாக சேர்த்து வருகிறவன் தான் ஒரு படைப்பாளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ டிக்கெட் வச்சிருப்பாராம். சென்னைக்கு மட்டும் போயிட்டு வந்த டிக்கெட்டு இவ்வளோ இருக்குமா? நம்மக்கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தானே இருக்கும். அப்போ ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை நம்மிடம் தருவதற்கு எவ்வளவு உழைக்கிறார் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வீட்டில் உட்கார்றாரு, அவர் கற்பனை பண்ணுறாரு, எழுதுறாரு, நம்மக்கிட்ட வித்துட்டு போயிடுறாரு. இல்லைங்க, ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனின் ரத்தம், கண்ணீர், வேர்வை, உழைப்பு உறைந்து கிடக்கிறது என்பதை நம்மளை மாதிரி வாசிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு முதல் மனசு வரும். ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலே ஒரு நாளைக்கு எவ்வளோங்க செலவாகுது? சாதாரணமாக உங்கள் விருதுநகர்லேயே இந்த பர்மா கடை, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது இல்லையா? தலப்பா கட்டிலாம் வந்திருக்குது, இங்கனக்குள்ள தான் பார்த்தோம். ஒரு நாள் ஃபேமிலியோட சாப்பிட போனால் எவ்வளோ ஆகும்? சாதாரணமாக 2000 ரூபாய் ஆயிரும். ஐயா சொல்கிறாங்க 2000 ஆயிரும் மேடம். சில நேரம் நிறைய தின்னாங்கன்னா 3000 ரூபா கூட ஆயிரும். ஆனால் அந்த ஒரு நாள் இரவு சாப்பாட்டோடு அது காணாமல் போயிடும். அந்த 2000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை அந்த புத்தகம் உண்டு பண்ணும்.